கேள்வி பதில் நிகழ்ச்சியில பெரும்பாலும் எனக்கு எப்போ வீடு அமையும், எப்போ வந்து சொத்து அமையும், எப்போ வந்து வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் உண்டாகும், நான் புதுசா வண்டி வாங்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன், ஸோ அதுக்கான டைம் என்ன, இப்படிதான் எல்லா கொஷின்ஸுமே பெரும்பாலும் இருந்தது. அதனால ஸோ அது ஃபர்ஸ்ட். அதே போல இன்னொரு விஷயம், லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து செல் ஆஃப் ஆயிட்டதுனால வந்து இதாக கட் ஆயிடுச்சு. ஸோ நேயர்களை வந்து தவறா நினைக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு இந்த 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு லாஸ்டா உங்களுக்கு கேள்வி பதில் நேரம் தான் இதுவும். நீங்க இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டினியூஸா நீங்க உங்களுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஆன்சர் இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 8148995652. இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை கேட்டுக்கலாம். இந்த 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது வீடு, மனை, சொத்து, வண்டி, வாகனம், இது சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் நீங்க என்ன வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம். இதற்கான சொல்யூஷன் நான் இப்போ உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன். ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்குண்டான கோவில்கள் பரிகாரங்கள் இந்த பாவத்துக்கு அப்படின்னு தனியா இருக்கு. ஸோ அதற்குண்டான கோவில் பரிகாரங்களும் கட்டாயம் இன்னைக்கு நம்ம கொடுக்க போறோம். ஸோ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு. ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் கரெக்டா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பாவம் திதிசூன்யமா இருக்கு, 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கா, எதனால சொத்து அமையல, நம்ம பேர்ல சொத்து அமையுமா, நம்ம பேர்ல வாகனங்கள் அமையுமா அப்படின்ற எல்லா டவுட்க்கும் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கிளியர் சொல்யூஷன் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு போயிடலாம். ஓகேங்களா? வீடு, சொத்து, வாகனங்கள், வண்டி வாகனங்கள், இதெல்லாம் 4ஆம் இடம் தாயார் முக்கியமா, இது எல்லாமே 4ஆம் பாவத்துக்குள்ளதான் வரும். இப்போ வந்து ஒரு வீடு வாங்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்கணும். எப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னா திரிகோணங்கள்லயோ கேந்திரங்கள்லயோ இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வீடு கண்டிப்பா அமையும். ஓகேங்களா? அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதோட இதற்கு காரணமான காரக கிரகங்கள் அப்படின்னும் போது காலி மனை அப்படின்னும் போது உங்களுக்கு புதன் வந்துருவாரு. வீடு அப்படின்னும் போது சுக்கிரன், செவ்வாய். இது நல்லா இருந்ததுன்னா போதும். இந்த புதன், சுக்கிரன், செவ்வாய் இது நல்லா இருந்ததுன்னா போதும். உங்களுக்கு வீடு, சொத்து, வண்டி, வாகனம் இது அமையறதுல எந்த ப்ராப்ளமே இருக்காது. உங்களுக்கு கட்டாயமா இது அமைஞ்சிரும். இது கேந்திரங்கள்லயோ திரிகோணங்கள்லயோ இருந்து. ஓகேங்களா? இப்போ 4ஆம் பாவம் உங்களுக்கு வீடு அமையவே இல்லை அப்படின்னா ஏன் அமையல அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 4ஆம் பாவம் திதிசூன்யமாகிறது, 4ஆம் பாவம் முடக்காகிறது, 4ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் அமர்றது, 4ஆம் அதிபதி போயிட்டு 6, 8, 12 அமர்றது. அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் அதிபதி பாதகாதிபதியோட சம்பந்தப்படுறது, பாதகாதிபதி 4ல சம்பந்தப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு சொத்து அமையறதுலயோ வீடு அமையறதுலயோ கொஞ்சம் டிலே ஆகிட்டே போகும், தடைகள் தாமதங்களை கொடுத்துக்கிட்டே போகும். ஓகேங்களா? 4ஆம் அதிபதி நீச்சமாகக்கூடாது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி 4ஆம் இடத்துலயும் இந்த கிரகங்கள் முக்கியமா நீச்சமாகக்கூடாது. இந்த மாதிரி கிரகங்கள் அமைப்புகள் வந்து நீச்சமாகுது அப்படின்னும் போது வீடு அமையறதுக்கு ரொம்ப லேட் ஆகுற சூழ்நிலைகளை உருவாக்கிடுது. ஓகேங்களா? ஒருத்தவங்களுக்கு வீடு அமையணும் அப்படின்னா 4ஆம் பாவம் கேந்திரத்திலயோ திரிகோணத்திலயோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ தசாபுத்தியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்போ தசாபுத்தி உங்களுக்கு இந்த முக்கியமான தசாபுத்திகள் கேந்திரங்கள் திரிகோணங்கள் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடு அமையறதுக்கு வாய்ப்பு உருவாகிடும். 6, 8, 12 இருந்ததுன்னா கிடைக்குமா அப்படின்னா 12ஆம் இடமா இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். எப்படி 12ஆம் இடம்ன்றது உங்களுக்கு துர்ஸ்தானம் தானே சொல்றோம், 6, 8, 12 துர்ஸ்தானம் சொல்றோம், அப்புறம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். 12ஆம் பாவம் எவ்வளவு நல்ல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. விரயம் அப்படின்றது சுப விரயமாவும் வரலாம் இல்லையா? உங்களுக்கு 12ஆம் இடம் 12ஆம் அதிபதி உங்களுக்கு நல்ல நிலையில இருந்தா, கேந்திரங்கள்லயோ திரிகோணங்கள்லயோ இருந்தா, 4ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டா கண்டிப்பா 12ஆம் இடம் உங்களுக்கு விரயம் தான். ஆனா அது சுப விரயமா கொடுக்கும் உங்களுக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? அது 6ஆம் இடம் சம்பந்தப்படுது அப்படின்னா வீடு வந்து லோன் போட்டு வாங்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 8ஆம் இடம் சம்பந்தப்படாம இருக்கிறது பெட்டர். 8ஆம் அதிபதியோடைய புத்தியில வாங்காம இருக்கிறது பெட்டர், நல்ல விஷயம். ஓகேங்களா? 6ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்மந்தப்படுது அந்த தசாபுத்தியில வாங்கலாமா அப்படின்னா 6ஆம் இடம் லோன் போட்டு வீடு வாங்க போறீங்க, லோன் போட்டு வீடு வாங்கினீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது. 12ஆம் இடம் வந்தா சுப செலவு தான், அதுவும் பிரச்சனை இல்லை, தாராளமா நீங்க வாங்கலாம். ஓகேங்களா? இது வந்து 4ஆம் இடம் வீடு வாங்குறதுக்கான யோகம் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கான அமைப்பு. ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த 4ஆம் வீடு மனை அமையறதுக்கான யோகம் இருக்கா? வீடு, வண்டி, வாகனம்
யோகம் இருக்கா அப்படின்னு பாக்குறது. ஓகேங்களா? ரெண்டாவது, இப்போ 4ஆம் இடம் அப்படின்னும் போது வாஸ்துப்படி வீடு அமையுமா அப்படின்னு பார்க்கணும். வாஸ்துப்படி வீடு அமையறதுக்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன ரூல் தான். வாஸ்துப்படி ரூல் அமையணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதுக்கு ஒரு கட்டம் போட்டுக்கலாம், அப்பதான் உங்களுக்கு புரியும்.